வணக்கம் நண்பர்களே. 2025 ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி துலாம் ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து மாதத்தின் பிற்பகுதியில் 10ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. உடன் குரு மற்றும் புதனுடைய சேர்க்கை இருக்கும். அதனால் துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்படுவீங்க. மனதளவு தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். காரியத்துல கருத்தாக இருப்பீங்க. வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். இருந்தபோதும் திறமையாக செயல்பட்டு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய திறன் இருக்கும். சாமர்த்தியமாக செயல்படுவீங்க. சுப விரயங்கள் கூடுதலாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த விருந்து விழாக்களில் பங்கெடுக்கக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்கும். அது குடும்பத்துக்கு தேவையான சில முக்கியமான காரியங்கள் அல்லது பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சுப காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். சுப செலவுகளும் கூடுதலாக இருக்கும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஈடுபாடுகள் இருக்கும். பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும். உற்றார் உறவினர்கள், நண்பர்களின் எல்லார்கிட்டையுமே மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய அமைப்புகள் உருவாகும். சிலருக்கு திடீர் தொலைதூர பிரயாணங்கள் தவிர்க்க முடியாதாக இருக்கலாம். பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாக இருக்கும். புதிய விஷயங்கள், காரியங்கள்ல சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் இழுபறியான சமாச்சாரங்கள் இருக்கும். சிந்தித்து செயல்படுறது நல்லது. குறிப்பாக இந்த வாகன ரீதியான விஷயங்களுமாக கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கிறது நல்லது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வரவுகளும் உண்டு, வரவுகளுக்கு ஏற்ற செலவுகளும் உண்டு. கடன் சார்ந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் போன்ற விஷயங்கள் சில சுமமான அமைப்புகள் இருக்கும். வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லது. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. பொதுவாக மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் டென்ஷனை ஏற்படுத்தும். பட் விஷயங்கள், காரியங்கள் வகை சாதகமான அமைப்புகளை பார்க்க முடியும். மற்றவங்க கொஞ்சம் பட்டுமடாமலும் செயல்பட்டு வருவாங்க. அதனால எந்த ஒரு காரியங்கள் இருந்தாலும் கூட இருந்து எல்லாத்தையுமே பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும். மற்றபடி வெளி விஷயங்கள், காரியங்களை சாதகமான அமைப்புகள் உண்டு. கொஞ்சம் விரயங்கள், செலவுகள் அதிகமாக இருக்கும். இதில் மட்டும் கவனம் எடுத்துக்கங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்கும். குடும்பத்துக்குள்ள சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும். பட் அதே நேரம் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துக்குள்ள சில மன மகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்புகளையும் பார்த்து வருவீங்க. குடும்ப உறவுகள் வகையில் சில சாதகமான அமைப்புகள் உண்டு. இருந்தாலும் குடும்ப விஷயங்கள், காரியங்கள், செலவுகள், விரயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கு. குறிப்பாக தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும். ஆய்வகையிலும் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் கூட அதை சமாளித்து வரவும் செய்வீங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கு. உடன்பிறப்புகள் வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மூத்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை கொடுத்துட்டு வரும். கணவன் மனைவி உறவுகள் ஒரு கலவையான அமைப்புகளை பார்த்து விடுவீங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள், காரியங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்கும். பட் இருந்தாலும் வாழ்க்கை துணை சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் டென்ஷனாக செய்வாங்க. தேவையில்லாத விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் இருக்கும். ஒரே வேலை திரும்ப செய்யற மாதிரியான வேலை அலைச்சல்கள், சுமைகள் போன்ற விஷயங்களை ஒப்பது வந்து போகலாம். மற்றபடி கணவன் மனைவி உறவுகள்ல பெரிய அளவு சங்கடம் இல்லாமல் சாதகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் ரெண்டுமே அளவான நிலைகளை வேலை செய்து. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஈடுபாடுகளுக்கும் இது சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் கலவையான அமைப்புகள் இருக்கும். மாணவ முயற்சி அடிப்படையில் நுட்பங்களை பார்த்து வருவாங்க. மாணவர்களுடைய சில தேவைகள் பூர்த்தியாகும். காரியத்துல கருத்தாக இருப்பாங்க. சின்ன சின்ன இழுபறியான விஷயங்களுக்கு மற்றபடி சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் கலவையான நிலைகளை தான் வேலை செய்யும். பொதுவாகவே இந்த மாதம் இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். பட் அதே நேரம் அவங்களுடைய வகையில சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகளோடு சேர்ந்துதான் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அதனால உறவினர்கள், நண்பர்கள் வகையிலாம் சூழ்நிலை சந்தர்ப்பத்தை பார்த்து அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. சின்ன சின்ன சங்கடங்கள் எல்லாம் பெரிதுபடுத்தாமல் இருந்தாலும் இந்த மாதம் சமாளிச்சுக்கலாம். மற்றபடி விஷயங்கள், காரியங்கள் வகையில அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகள்ல இருக்கு. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வந்து போகும். இருந்தாலும் சமாளிச்சுக்குவீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாகவே இருக்கு. ஓவராலா இந்த மாதம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் கூட காரியத்துல கருத்தாக இருந்து சிறப்புகளை பார்த்து வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.